வணக்கம். புத்திரவேசனர் தலைவர், தமிழ்நாடு நாடக சங்கம். காவல்துறை சாதிய பயங்கரவாதி இசக்கி ராஜா அவர்களால் சுடப்பட்டு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளான பனை விவசாயி மணிகண்டன் அவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அவருக்கு உயர்தர சிகிச்சை வழங்க மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஆணையிட வேண்டும். சாதிய பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தல் தென் தமிழகத்தில் இல்லாத வகையில் மணிகண்டனுடைய குடும்பத்தாருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். திமுக ஆட்சி அவர்களுக்கு எவ்வித உதவியும் செய்யவில்லை. கள்ளச்சார வியாபாரிகள், கள்ளச்சாரம் குடித்து இறந்து போனவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்த திமுக அரசு சாதிய பயங்கரவாதிகள், குறிப்பா காவல்துறையில் இருந்து இந்த மாதிரி கொடும் செயலை செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல. இவர்களுக்குரிய உரிய நிவாரணமும் கொடுக்கல. தமிழக அரசு மணிகண்டன் குடும்பத்தாருக்கு அரசு வேலை உடனடியாக வழங்க வேண்டும். 1 கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்க வேண்டும். சாதிய பயங்கரவாதி இசக்கி ராஜாவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மணிகண்டன் அவருடைய மனைவி அன்பு சகோதரி கர்ப்பிணி பெண் அவர்கள் 26/5/2026 அன்று போராட்டம் நடத்துவதாக, குறிப்பாக சாது வரை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதாக, ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே நடத்துவதாக அறிவித்துள்ளார்கள். அதற்கு முன்பாகவே அவரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக அரசு அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு நாடக சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அன்பு சகோதரி அவர்களுடைய போராட்டம் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த நாடார்களும் ஒன்று திரண்டு அவருடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என உறுதியேற்கிறோம். தமிழ்நாடு நாடக சங்கம் சார்பாக போராட்டம் வெற்றி அடைவதற்கு நாடார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் அனைவரும் போராட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.